Hi friends, நமக்கு தான் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்வாதின்னு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் ஃபார் நந்தினின்னு வச்சுருந்தோம். இப்போ ரீசெண்ட் டேஸாக ஜஸ்டிஸ் ஃபார் ஹாசினின்னு வச்சுருந்தோம். இப்போ வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டில் வந்துட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ஹாசினின்னு யாராவது வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றிட்டு இந்த பொண்ணோட பேரை போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அப் டு டேட்டாக இருக்கணும்ல, இல்லைனா அவுட் டேட்டட்னு சொல்லிடுவாங்க. இப்படி நான் சொன்னதுக்கப்புறம் சில பேருக்கு கோவம் வரும், பட் இதுதான் ஃபேக்ட். எனக்கு இந்த டேட்டாஸ் இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் வந்து நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே வந்துட்டு 3 நாளைக்கு மேலே கோபம் இருக்கவே இருக்காது. இப்போ நானே ஒருத்தர் கூட சண்டை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக சண்டை போட்டு அவரை திட்டிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யோசிப்பேன், இன்னும் கொஞ்சம் நல்லா திட்டிருக்கலாமோ, அடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணும். 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லி அவனை ட்ராப் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா அவனை போய் திட்டணும், பேசாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். 4வது நாள் அதை நான் மறந்துடுவேன். இந்த மாதிரி தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிற அன்னைக்கு மட்டும் சோஷியல் மீடியா வந்து பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகுது. சம கோவத்தில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறோம், பயங்கரமாக திட்டுறோம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஹாசினி இறந்த அன்னைக்கு நான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து படத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். அப்புறம் சேட்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக தான் சுற்றிட்டு இருந்தேன். ஓகேங்களா? இட் டசன்ட் மீன் எனக்கு வந்து ஹாசினியோட இந்த விஷயம் வந்து அஃபெக்ட் பண்ணலைன்னு அர்த்தம் கிடையாது. பட் ஓகேங்களா, இந்த நான் பண்ண பார்த்தீங்களா இந்த விஷயத்தை, இது எல்லாத்தையுமே ஹாசினி அன்னைக்கு பிளாஸ்ட் ஆன எல்லாருமே அடுத்த நாள் வந்து இதை பண்ணி தான் இருப்போம். ஓகேங்களா? யாருமே பண்ணாமல் இருக்க மாட்டோம். நம்மளோட ரொட்டீன் லைஃப் வந்து என்றைக்குமே வந்துட்டு நம்ம மாற்றிக்க போகிறது கிடையாது இந்த மாதிரியான விஷயத்துக்கு. ஸோ அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் எடுக்கிற அந்த எமோஷன் எஃபெக்ட்டு, அந்த எமோஷனில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறது எல்லாமே உங்களோட எமோஷன் வந்து 2வது நாள் 3வது நாளில் குறைய அந்த கண்டென்ட்டு வந்து அப்படியே வேனிஷ் ஆகி போயிடுது. ஹாசினி, நந்தினி இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் மறந்துடும். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதை கேப்சர் பண்ணிவிட்டு அதை பிடிச்சிட்டு கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதுவும் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறந்துடுது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா உடனே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகாதீங்க. தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்த உடனே எல்லாம் ரேப் ஆகிடுச்சு அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இட்ஸ் நாட் அ ரேப் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து முழுசாக கிடைக்கிறதுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு முதல்ல அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆனதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்க. ஏன்னா எமோஷனில் வந்து உங்களால் டிசிஷன் எடுக்கவே முடியாது. வி டோன்ட் நீட் அ எமோஷன், வி நீட் அ சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு என்னால் முடிஞ்ச சில சொல்யூஷனை நான் வந்து கொடுக்குறதுக்காக தான் பண்ணுறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு திங் வந்து பேரண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? தயவு செஞ்சு உங்களுடைய பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் சின்ன வயசுலேருந்து சேர்ந்து விளையாட விடுங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம யாருமே அதை பண்ணுறதே கிடையாது. வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிறோம். பெண் குழந்தைகள்ட்ட வந்து ஆண் குழந்தைகளை தப்பானவர்கள், அவங்க இப்படிலாம் ஒன்று பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பண்ணுறோம். ஆண் குழந்தைகளை வந்து நீ பொண்ணுங்க கூடலாம் பேசக்கூடாது, அவங்க ஒன்று லவ் பண்ணிடுவாங்க, உனக்கு எடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேச வச்சு வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பெண் குழந்தை வந்து சின்ன வயசுலேருந்து கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படித்து, கேர்ள்ஸ் காலேஜில் படித்து, லேடிஸ் பஸ்ஸில் போய், லேடிஸ் ட்ரெயினில் போய், லேடிஸ் ஆட்டோ ரிக்ஷாவில் போய், லேடிஸ் சைக்கிளில் போன ஒரு பொண்ணை திடீர்னு வந்து ஒரு 200 பேருக்கு முன்னாடி வந்து ஐடி கம்பெனியில் நிற்க வச்சிங்கன்னா எப்படிங்க அந்த பொண்ணு அந்த பசங்களை ஃபேஸ் பண்ணும்? அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது பசங்களை பற்றி. அவன் வந்துட்டு ஏதாவது கேஷுவலாக ஜோயலாக பேசினா கூட நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோன்னு போய் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்குது. அதே மாதிரி தான் பசங்களை கொண்டு போய் வீட்டில் அடைச்சி வச்சுக்கிறீங்க, வெளியில் விடவே இல்லை. பெண்களை வந்து ஒரு காட்சி பொருளாகவே காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவன் டிவியை பார்த்தா பொண்ணுங்கன்னா என்னென்ன தெரிஞ்சுக்கிறான். இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவியில் என்ன காட்டுறாங்கன்னா, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமும் சாக்லேட்டையும் சாப்பிட்டு மட்டும்தான் உயிரே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு காட்டுறாங்க. நான் முந்தானேத்தோ என்னமோ ஒரு ஆடு பார்த்தேன். அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஒருத்தர் ஓட்டு போயிட்டு இருக்காரு. அங்கே வந்து கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கூட நின்றுட்டுருக்கு. இந்த பைக்கை பார்த்தோன்னே அந்த பையனை விட்டுட்டு இந்த பொண்ணு அந்த பையன் கூட ஓடி போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த ஆடு மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க? அந்த பைக்கை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அடுத்தவன் பொண்டாட்டி உங்க கூட ஓடி வந்துடும்னு சொல்கிறாங்களா, இல்லை அந்த பைக்கு நீங்கள் வச்சுக்கலைன்னா உங்கள் பொண்டாட்டி வந்து ஓடி போயிடும்னு சொல்கிறாங்களா? ஸோ எதை மீன் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ பையன் அப்படி தான் யோசிப்பான். அதை பார்த்தோன்னே அந்த பைக் வச்சுருந்தா நம்ம பின்னாடி பொண்ணுங்க வந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ பெண்களை வந்துட்டு மீடியாவில் தான் அவன் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அதை விட்டுட்டு தயவு செஞ்சு அவனை வந்து பழக விடுங்க. ஏன்னா 2 பேரும் பழகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 குழந்தைகள் வந்து விளையாடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு விளையாடுவாங்க, அடித்து விளையாடுவாங்க, சண்டை போட்டு விளையாடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தைகளுக்கு வந்து ஒரு பையனோட தொடுதல் வந்து ஃபஸ்ட்டு புரியும். ஓகேங்களா? நார்மலாக தொடுறதுக்கும் அப்நார்மலாக தொடுறதுக்கான வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். 2வது வந்து அந்த பையன் கூட சண்டை போடுறதுனால அவனை வந்து எதிர்த்து பேசக்கூடிய, அவனை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் அந்த பொண்ணுக்கு வரும். இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நம்ம வந்து அந்த பெண்களுக்கு வந்து கொடுக்குறதே கிடையாது. அதே மாதிரி பையனுக்கும் அதே மாதிரி தான். ஒரு பொண்ணு கூட வந்து பேசி பழகிறப்போ வந்து ஒரு பொண்ணை அடிக்கும்போது அந்த பொண்ணு அழுகும். அப்போ வந்து அவனுக்கு என்ன தோணுன்னா, ஓகே நம்ம அடித்தா ஒரு பொண்ணுக்கு வந்து வலிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த பொண்ணு இவனுக்கு வராத ஸ்கில்ஸ் எல்லாம் பண்ணும். திடீர்னு அவனுக்கு என்ன தோணும், ஓ இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி டேலண்ட்லாம் இருக்க போல அப்படின்னு. ஸோ பெண்கள்னால் வந்து வெறும் செக்ஸ் மெட்டீரியல் மட்டும் கிடையாது. தே ஆல்சோ ஹேவ் சம் ஃபீல்ஸ் அண்ட் தே ஹேவ் ஆல்சோ சம் டேலண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் அவனுக்கு தோணும். ஸோ அதனால் பெண்களை வந்து ஆண்கள் கூட சகஜமாக பேசி பழக விடுங்க. சின்ன வயசுலேருந்து விளையாட விடுங்க. அது தப்பே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி பையனையும் பொண்ணையும் வந்து மிங்கிள் பண்ணி இது பண்ணுங்க. ஏன்னா இவங்க மிங்கிள் ஆகி இருக்கும்போது வந்து அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி
வர ஜென்ரேஷன் நல்ல ஜென்ரேஷனாக வரும். அதே மாதிரி பெண்களை வந்துட்டு ஆண்கள் வந்து எப்படின்னு சொல்லி வளங்க, அதே மாதிரி ஆண்கள் வந்து பெண்கள் கஷ்டப்படுற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வளங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து போராடுறதுக்கு ரெடியாகவே இல்லை. லாஸ்ட் டைம் நான் சொன்னதுக்கே வந்து நிறைய பேருக்கு கோவம் வந்துச்சு. ஓகேங்களா, பெண்கள் வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, பெண்கள் வந்து தாங்க வந்து ரொம்ப வீக், ஃபிசிக்கலி வீக், மென்டலி வீக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் விஷயத்துக்குலாம் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சாதாரணமாக நீங்கள் போய் பஸ்ஸில் இந்த மாதிரியான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அதே ஒரு பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, ஒரு பொண்ணு நிற்கிறாங்களே எழுந்திரிச்சு இடம் விட மாட்டீங்களா அப்படின்னு. ஆண்கள் வந்து எல்லாத்துக்கும் தான் சம உரிமை கேட்குறீங்களா, நில்லுங்க அப்படின்னு சொன்னால் நாங்களாம் வந்து ஃபிசிக்கலி வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிசிக்கலி வீக்குங்கிறது, மென்டலி வீக்குங்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணிக்கிற ஒரு இல்யூஷன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். கதை கூட கிடையாது, இட்ஸ் அ ஃபேக்ட். ஆக்சுவலி உங்களுக்கும் வந்துட்டு விங் சுங் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் அ ஸ்டைல் இன் அ குங்ஃபு. ஓகேங்களா, அது கிளியராக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, முகமூடி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா யூஸ் பண்ணிக்கிற டெக்னிக் பேர் தான் விங் சுங். ஓகேங்களா, இந்த டெக்னிக்கை தான் வந்து ப்ரூஸ்லி வந்து கற்றுக்கிட்டு அவங்களோட படத்துங்களெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த விங் சுங் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டெக்னிக். இந்த கலையை கற்றுக்கிட்ட ஒருத்தவங்க முன்னாடி நீங்கள் என்ன ஒரு ஆயுதம் வச்சுருந்தாலும் அவங்க உங்களை வெறும் கையாலே கொண்டுருவாங்க. அவ்வளோ டேஞ்சரஸான கலை அந்த கலை. ஓகேங்களா, கன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருந்தால் தே வில் பிக் யுவர் கன். அந்த அளவுக்கான ஒரு பயங்கர டேஞ்சரஸான ஒரு கலை. என்னடா திடீர்னு இந்த ஒரு கலையை பற்றி பேசுகிறானே, ஒருவேளை பெண்களை எல்லாம் இந்த கலையை கற்றுக்க சொல்கிறானோ அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த கலையை கண்டுபிடிச்சதே ஒரு பொண்ணு தான். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தன்னுடைய வெறும் கையால் ஒரு ஆப்போனண்ட்டை கொல்லக்கூடிய ஒரு கலையை ஒரு பெண் கண்டுபிடிச்சிருக்கா. ஸோ நீங்கள் இன்னமும் வந்து பெண் வந்து ஃபிசிக்கலி வீக்குன்னு சொல்லிட்டு இருக்க போகிறீங்களா? அண்ட் இதை எடுத்துக்கோங்க, ஒரு பெண் அந்த 3 days அந்த ஒரு பெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயினை ஒரு ஆணுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் வந்து இருப்பானான்னு சொல்ல முடியாது, தாங்குவானான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அதை தாங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, அது வரும் தெரிஞ்சும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் ப்ரெக்னன்சி பெயின். ஓகேங்களா, ப்ரெக்னன்சி பெயினை ஒரு ஆணுக்கு இன்சிஸ்ட் பண்ணிங்கன்னா செத்தே போயிடுவான் அவன். அந்த மாதிரி ஒரு பெயின் தனக்கு நடக்க போகுதுன்னா அந்த விஷயத்தை நோக்கி பையன் போகவே மாட்டான். இன்றைக்கி வந்து மேரேஜ் ஆனால் குழந்த பிறக்க அப்படி ஒரு பெயினை நம்ம வந்து போய் ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு தெரிஞ்சு பெண்கள் வந்து ரெடியாக இருக்காங்க அதை போய் ஃபேஸ் பண்ணுறது. விச் மீன்ஸ் பொண்ணுங்க வந்து மென்டலாகவும் வந்து ஸ்ட்ராங் தான். ஓகேங்களா, பெண்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நம்ம வந்து ஆண்கள் வந்து எங்களுக்கு டாமினன்ஸ் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், ஆண்கள் வந்து உங்களோட டாமினன்ட்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக வரவே முடியாதுங்க. ஃபஸ்ட்டு அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் நாட் ஈக்குவல் டு கைஸ். ஏன்னா நீங்கள் அதுக்கும் மேலே ஆண்களை விட உயர்ந்தவங்க நீங்கள். பட் உங்களை நீங்களே வந்துட்டு இப்படி நினச்சி வந்து கீழே இறக்கிக்கிட்டே இருக்கீங்க. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஸ் வித் கைஸ். ஓகேங்களா, நீங்கள் அதுக்கு மேலே. ஸோ அதனால் அப்படியே இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறவங்க இவங்களோட பிக்சர்ஸ்லாம் வந்து நிறையா தப்புகளுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாமே, ஆக்கப்பூர்வமாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் கிரியேட் அ பேஜ். ஓகேங்களா, அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பெண்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இங்கே வெறும் பெண்கள் மட்டும் கிடையாது. பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, ஐடி ஹோல்டர்ஸ் இருக்காங்க, ஹேக்கர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த குரூப்பில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் இதை ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் வந்து ஆரம்பிப்போம். ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்கிறது வந்து அப்யூசிவ் திங்ஸு, அவங்களுக்கு எகென்ஸ்டாக நடக்கிற வைலன்ஸ், செக்ஸுவல் மெசேஜஸ் இதெல்லாம் தயவு செஞ்சு எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரொஃபைலையும் அந்த பிக்சரையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பையனை தூக்கில் போட்டால் கூட அவன் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டான். ஆனால் தன்னுடைய அம்மாவும் தங்கச்சியும் தன்னுடைய தோழியும் வந்து நீ இப்படியாடா ஒரு பொண்ணுட்டு இப்படியாடா பேசுவா அப்படின்னு கேட்குற அந்த ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது அவனை கொன்னுரும். ஒருத்தனை வாழை வச்சு சாகடிக்கிற விஷயம் அதோட கொடுமையான விஷயம். ஸோ எந்த ஒரு கையும் அந்த ஒரு எக்ஸ்போஷரை விரும்ப மாட்டான். தான் வந்து ஒரு பெண்கள் இந்த மாதிரி அப்யூஸ் பண்ண ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் ஆகிறத விரும்ப மாட்டான். ஸோ அந்த எக்ஸ்போஸை நீங்கள் காட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு கைங்கிற வந்து கண்டிப்பாக பயப்படுவான். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக்கில் வந்து நிறையா நீங்கள் கேட்கலாம், ஃபேஸ்புக்கில் வந்து நிறையா ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் இருக்கே, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தாங்க நாங்கள் வந்துட்டு பெண்களை வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து கேட்குறேன். ஏன்னா எனக்கு வந்து ஐடி பற்றி ரொம்ப பெருசாலாம் தெரியாது. நான் சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேனே, உங்களோட ப்ரொஃபைல் ஹேக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ள போய் உங்கள் பிக்சர் எடுத்து மார்ஃபிங் பண்ண ஒரு பையனால் முடியுதுன்னா அவனோட ஐபி அட்ரஸை வச்சு அவங்க ஏன் அவனால் ட்ரேஸ் பண்ண முடியாது? பெண்களுக்கு அந்த டேலண்ட் இல்லையா? பண்ணுங்கள், ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஸோ இந்த குரூப் வந்து தயவு செஞ்சு கிரியேட் பண்ணுங்கள். இந்த குரூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணுற எல்லா பசங்களுமே எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஸோ இது வந்து ஒரு 100% சொல்யூஷன் கிடைக்கலனா கூட ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பாக அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது பண்ணும். இதை வந்து கண்டிப்பாக ஒரு பையன் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு பையன்கிட்ட ஒரு பொண்ணுனால எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த பேஜுக்கு ஒரு பொண்ணு தான் அட்மினாக இருக்கணும். யாராவது ஒரு பொண்ணு தயவு செஞ்சு இதை எடுத்து செயல்முறைப்படுத்துங்க. நாங்கள் எல்லாருமே அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம்.
இன்கேஸ் அந்த ப்ரொஃபைலில் வந்துட்டு அந்த பெண் வந்து தன்னுடைய விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால அந்த பெண்ணுக்கு சில பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எங்களை மாதிரி பசங்க எல்லாமே போய் பேசுகிறோம். யார்கிட்ட பேசணுமோ நாங்கள் போய் பேசுகிறோம். அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசணுமோ நாங்கள் போய் பேசுகிறோம். அவங்க சொசைட்டியில் போய் பேசணுமோ நாங்கள் பேசுகிறோம். காலேஜில் பேசுகிறோமோ போய் பேசுகிறோம். இந்த சொசைட்டிக்கு எடுத்து சொல்லுவோம், இந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் கிடையாது, மார்ஃபிங் பண்ணுறனால அந்த பொண்ணு தப்பான பொண்ணு கிடையாது, மார்ஃபிங் பண்ண பையன் தான் தப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். இதனால வந்து அந்த பெண்ணுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, நம்ம பண்ணது தப்பு இல்லைன்னு ஒருத்தவங்க நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூசைட்டான விஷயமும் வந்து குறையும், சூசைட் பண்ணிக்கிற விஷயங்களும் குறையும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பட் இந்த விஷயத்த ஒரு பெண் தான் செய்யணும். தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நான் நினைக்கிறேன். லெட்ஸ் ஒர்க் ஃபார் அ சேஞ்ச். இது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான விஷயமா தோணுச்சுன்னா தயவு செஞ்சு எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட கொண்டு போங்க. தயவு செஞ்சு அந்த வீடியோ வந்து நாட் அ வீடியோ, அந்த பேஜை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருங்க, உங்களோட ப்ரொஃபைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஷால் வி கோ ஃபார் அ டேட் இப்படின்னு கேட்குறது வந்து தப்பான அப்ரோச் கிடையாது. அதை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் இப்படி கேட்குறாங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் அந்த மாதிரி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களை இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு 2 பேரோட கான்வர்சேஷன் அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சும்மா வந்து பழி வாங்குறதுக்கோ வெறும் ஹாய் போட்டாலே வந்து என்ன வந்து இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அங்கே நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி உங்களை நாங்கள் காட்டிடுவோம். ஸோ இங்கே பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஈக்குவலான விஷயம். ஆண்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் தயவு செஞ்சு எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். வி வில் ஹெல்ப் ஃபார் யூ. ஸோ தயவு செஞ்சு ஏதாவது ஒரு பொண்ணு வந்துட்டு இதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வி வில் சப்போர்ட் ஃபார் யூ. நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். ஸோ லெட்ஸ் ஒர்க் ஃபார் அ சேஞ்ச் டுகெதர். ஸோ நோ மோர் வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ தயவு செஞ்சு நான் மற்ற வீடியோலாம் வந்து கேட்க மாட்டேன் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இந்த வீடியோவை நான் கேட்குறேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எனக்காக கிடையாது, உங்களுக்காக. ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.